தவிக தலைவர் விஜய் அவர்கள் தமிழக முதலமைச்சராக இன்று பதவியேற்க இருந்தது. ஆனா இப்ப வரைக்கும் அவர் பதவியேற்க முடியாம ஒரு குழப்பமான நிலை நீடிக்கிறது. அவர் முதல்வராவதில் சில குழப்பங்கள் நீடித்துக் கொண்டே இருக்கிறது. விஜய் முதல்வராவதற்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு பெரும்பான்மை வேணும். அவரு 108 சீட்டு தான் ஜெயிச்சிருக்காரு. அதுல ஒண்ணு சபாநாயகர், இன்னொன்னு விஜய் ஜெயித்த 2வது தொகுதி. அவருக்கு இன்னும் 13 பேர் தேவைப்படுது. குறைந்தபட்சம் 12 பேராவது தேவைப்படுது. இந்த 12 பேர் யார் வருவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள். இந்த 3 கட்சிகளும் கண்டிப்பாக விஜய்க்கு ஆதரவு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் பேச்சு. விஜயும் இவர்களைத்தான் எதிர்பார்த்திருக்கிறார்கள். விஜயுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸ் யாருன்னா இந்த காங்கிரஸ், இடதுசாரிகள், இவங்க மட்டும்தான் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கலாம். அப்ப இவங்க எல்லாம் சேர்ந்து வந்தாங்கன்னா 11 சீட் வரும். அதுல காங்கிரஸ் ஆல்ரெடி வந்தாச்சு. இப்ப திருமாவளவனும் இடதுசாரிகளும் வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படிங்கிற கேள்விக்கு நம்மளுக்கு பதில் தெரியல. சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலுமே விஜய் திருமாவளவனுக்கும் இடதுசாரிகளுக்கும் கடிதம் எழுதிட்டார். நீங்க நான் ஆட்சி அமைக்கிறதுக்கு ஆதரவு கொடுங்கன்னு கடிதம் எழுதிட்டார். அவங்களும் அதை ஒத்துக்கிட்டாங்க. கடிதம் அனுப்பிச்சிருக்காருன்னு சொல்லிட்டாங்க. இதை நாங்கள் அந்த கமிட்டி கூட்டம் கூடி நாங்கள் முடிவு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. திருமாவளவன் அவர்களுடைய கூட்டம் இன்னைக்கு நடக்கிறதா இருந்தது, அதை ரத்து பண்ணிருக்காரு. இடதுசாரிகளுடைய கூட்டம் நாளைக்கு தான் நடக்கிறதா சொல்லப்படுது. அப்போ திருமாவளவனும் இடதுசாரிகளும் என்ன முடிவெடுப்பாங்க அப்படிங்கிறதுல குழப்பம் நீடித்துக் கொண்டே இருக்கிறது. அவங்க வெளிப்படையா சொல்ல மாட்டேங்கிறாங்க. நாங்க ஆதரவு கொடுப்போம், கொடுக்க மாட்டோம் அப்படிங்கறத பத்தி சொல்லவே மாட்டேங்கிறாங்க. காங்கிரஸ் முதலாள வந்துருச்சு, பிரச்சனை முடிஞ்சு. ஆனா விஜய் சைட்ல என்ன தப்பு பண்ணாங்க அப்படின்னா, முதல்ல பதவியேற்பு விழா நாளை முடிவு பண்ணிட்டாங்க. மே 7ஆம் தேதி பதவியேற்பு அப்படின்னு சொல்லி நேரு உள் விளையாட்டு அரங்கத்தை தயார் செய்யறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இதை யார் செய்ய ஆரம்பிச்சாங்க, எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. தேதியை முடிவு பண்ணிவிட்டு அதற்கு பிறகு ஆளுநரை பார்த்து நாங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு எங்களுக்கு அனுமதி அளிங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டிருக்காங்க. ஆட்சி அமைக்கிறதுனா என்ன? ஆளுநர் தான் பதவி பிரமாணம் செய்து வைக்கணும், கவர்னர் தான் பதவி பிரமாணம் செய்து வைக்கணும். அப்படி இருக்கிற போது நீங்க தேதியை முடிவு பண்ணிட்டு கவர்னர் வாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர் எப்படி வருவார்? இது ரொம்ப சில்லியான மிஸ்டேக்கா நான் பாக்குறேன். என்னதான் இருந்தாலும் அவர் கவர்னர், ஒரு புரோட்டோகால் இருக்கு. அவர்கிட்ட போயிட்டு நான் தேதியை முடிவு பண்ணிட்டு நீங்க வந்தா மட்டும் போதும் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அப்போ ஆளுநருக்கு தேவையே இல்லாத ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்க. நேத்து ஆளுநர்கிட்ட போயிட்டு எங்களை ஆட்சி அமைக்க அழையுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. கேட்ட உடனே ஆளுநர் அதை செய்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். ஏன்னா 7ஆம் தேதி பதவியேற்பு, இன்னைக்கு பதவியேற்பு. அப்ப நேத்து நைட் வரைக்கும் அவர் ஒன்னும் அனுமதி கொடுக்கல அப்படின்னு சொன்ன உடனே இன்னைக்கு காலையில விஜய் தரப்பு என்ன பண்றாங்க, நாங்க உச்சநீதிமன்றம் போறோம் அப்படின்னு நிக்கிறாங்க. அப்ப இந்த டெட்லைனை பிக்ஸ் பண்ணது யாரு? நீங்க முதல்ல ஆளுநர்கிட்ட போயிட்டு ஆட்சி அமைக்க அழையுங்கள்னு கேட்டுட்டு அவர் அழைச்சதுக்கு அப்புறமா டேட்டை பிக்ஸ் பண்ணி அதற்கு பிறகு பதவியேற்பு விழா இதெல்லாம் நடத்துனீங்க அப்படின்னா ஒரு நியாயம் இருக்கு. ஆனா நீங்க இதை தலைகீழா பண்ணிருக்கீங்க. அப்ப இது எதற்காக செய்யப்பட்டது, ஏன் செய்யப்பட்டது, இது வேணும்னே செஞ்சிருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி எல்லாமே வருது. இப்ப எல்லாரும் என்ன பேசுறாங்க? ஆளுநருடைய வேலை என்ன? ஆளுநர் யார் சிங்கிள்ரா? கவர்னரோட வேலை என்னங்க? யார் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியோ அவர் அழைச்சு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறது தானே அவர் வேலை. அவர் ஏன் அந்த வேலையை செய்ய மாட்டேங்கிறாருன்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே பிளேட்டை திருப்புறாங்க. இதே வேலையைத்தான் திமுக செய்தது. கவர்னருடைய வேலை என்ன, கவர்னருடைய அதிகாரம் என்ன, இதை பத்தியே பேசிக்கிட்டு இருந்தாங்க. கவர்னர் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத கேட்கறதே கிடையாது. அவர் எப்படி சொல்லலாம், அவருக்கு என்ன அதிகாரம் இருக்கு அப்படிங்கிறதையே திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருந்தாங்க திமுக. கிட்டத்தட்ட அதே வேலையை இன்று விஜய் செய்ய கிட்டத்தட்ட அதே வேலையை அதே ஸ்டைல்ல விஜய் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காரு. இன்னைக்கு விஜய் தரப்பு சொல்லக்கூடியது எல்லாமே என்னன்னா, கவர்னருடைய வேலையை அவர் செய்யணும். கவர்னர் என்ன சொல்றாரு, எப்ப 118 எண்ணிக்கை உனக்கு வேணும், அது யாருன்னு காமி, எனக்கு ஒரு லெட்டர் கொடு. இப்ப காங்கிரஸ் வந்தாங்க, காங்கிரஸ் கட்சியுடைய எம்எல்ஏக்கள் ஒப்புதல் கடிதம் கொடுத்தாங்க, அதை என்கிட்ட கொடுத்தீங்க. அதே மாதிரி இன்னொரு 5 பேர் 6 பேர்த்தோட லெட்டரை கொடுத்த அப்படின்னா நான் உனக்கு பதவியேற்பு வைக்க போறேன். சட்டமன்றம் கூடின முதல் நாள்ல மெஜாரிட்டியை நிரூபிச்சுட்டு நீ பாட்டுக்கு ஆட்சியை நடத்திட்டு போயிட்டே இருக்கலாமே. இதைத்தானே ஆளுநர் சொல்றாரு. இதுல என்ன தப்பு? விஜய் பதவி ஏற்பதை ஆளுநர் தடுக்கிறார், பாஜக விஜயை முடக்க பார்க்கிறது, இந்த நெரேட்டிவ் எல்லாம் தேவையா? இப்போ இந்த நெரேட்டிவ் பாலிடிக்ஸ் பண்ணித்தான் திமுக தோத்தே போயிட்டாங்க. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். எப்ப பாரு நெரேட்டிவ், எப்ப பாரு ஐடியாலஜி. மக்கள் வெறுத்து போய்தான் இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. விஜயும் அதே நெரேட்டிவ் பாலிடிக்ஸ். ஆளுநர் இப்ப என்ன சொல்லிட்டாரு, நீங்க 118 கொடுத்ததுக்கு அப்புறமா ஆளுநர் உங்களை ஆட்சி அமைக்க அழைக்கவில்லை என்றால் அது தப்பு. நீங்க 118 கொடுக்கல. நீங்க என்ன சொல்றீங்க, நீ முதல்ல என்ன முதல்வராக்கு, நான் சட்டமன்றத்துல தான் நிரூபிக்கணும், நான் அங்க போய் நிரூபிச்சுக்கிறேன். இது என்ன அடாவடி அரசியல்? சட்டமன்றத்துல நிரூபிக்கிறத நீங்க முன்னாடியே சொல்ல மாட்டீங்களா? ஆளுநர் ஒரு கேள்வி கேட்கிறாரு, உங்க நல்லதுக்கு தானே. 118 எப்படியா இருந்தாலும் நீங்க நிரூபிச்சுதானே ஆகணும். அதை ஆளுநர் கேட்கிற போது சொன்னா என்ன அர்த்தம்? சரி, எப்படி இருந்தாலும் யார் உங்களுக்கு ஆதரவு கொடுக்க போறாங்க? என்ன ஏலியன்ஸா வர போறாங்க? இங்க இருக்கிற கட்சிகள் தானே. அவங்களுடைய முடிவுல சொல்ல மாட்டாங்களா? இப்ப விஜய் யார் எனக்கு ஆதரவு கொடுப்பார்கள் அப்படிங்கிறத சொல்ல மாட்டாங்க. விஜய்க்கு ஆதரவு கொடுக்க வேண்டியவர்கள் வாய் மூடி மௌனியா இருப்பாங்க. ஆனா ஆளுநர் என்ன பண்ணும், இவரை முதலமைச்சராக்கு. கவர்னருடைய அதிகாரம் என்ன? இதெல்லாம் பேச வேண்டிய நேரமா இது?
அவருக்கு என்ன அதிகாரம் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, எதுக்கு வந்து இதெல்லாம் பேசணும்? மற்ற கட்சிகளின் ஆதரவை பெறுவதிலும் விஜயுடைய அவசர கொடுக்கைத்தனம் தான் இவ்வளவு தாமதத்துக்கும் காரணம். விஜயுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸ் திருமாவளவன், காங்கிரஸ், இடதுசாரிகள். நான் முன்னாடியே சொன்னேன், நீங்களும் அவங்க கிட்ட ஆதரவு கேட்டுட்டீங்க. ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட தான் கேட்டீங்க. நீங்க கேட்டு அவங்க ரெஸ்பாண்ட் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணிருக்கணும் இல்ல? ஆனா விஜய் தரப்பு என்ன பண்ணாங்க? இந்த பக்கம் அதிமுக கிட்ட தூது, அந்த பக்கம் அன்புமணி கிட்ட தூது, அமமுக கிட்ட பேசுறது. அதிமுக கிட்டையாவது வந்து நேரடியாக எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசி எங்களுக்கு ஆதரவு கொடுக்கன்னு கேட்டிருந்தா ஒருவேளை அவர் கொடுத்தாலும் கொடுத்திருந்திருப்பாரு, சொல்ல முடியாது. ஆனா செங்கோட்டையனை வச்சுட்டு நீங்க என்ன பண்ணீங்க? அதிமுகவில இருந்து எம்எல்ஏக்களை வந்து கூட்டி வந்து விடலாம் அப்படின்னு நீங்க முயற்சி பண்ணீங்க. எடப்பாடி பழனிசாமி கடுப்பாயிட்டாரு. திமுக கூட்டணியை உடைக்கிறதுக்கு நீங்க பாத்தீங்க. எப்படி இருந்தாலும் நீங்க அதை பண்ண போறீங்க திமுகவுக்கு தெரியும். காங்கிரஸ் அடிச்சு புடிச்சு முதல் நாளா வந்து சீட்டு போட்டு வச்சுட்டாங்க. இதை பார்த்து திமுகவுக்கும் கடுப்பு. ஆளுநர்கிட்டையும் வந்து ஆளுநரையும் கடுப்பு பண்ணிருக்கீங்க. அவர்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடியே வந்து டேட்டை பிக்ஸ் பண்ணி ஏற்பாடெல்லாம் பண்ணி இந்த வேலையெல்லாம் பண்ணிருக்கீங்க. எதுக்கு இந்த வேலையெல்லாம் பண்ணணும்? அப்ப இதெல்லாம் அவசர கொடுக்கத்தனம் இல்லையா? அன்புமணி இருக்கிற இடத்துல திருமாவளவன் எப்படி வருவாரு? அப்ப நீங்க திருமாவளவன் ஆதரவு கேட்டுட்டு அன்புமணி கிட்ட எப்படி நீங்க டீல் பேச முடியும்? சிம்பிள் லாஜிக் தானே. இப்ப திருமாவளவன் முடிவெடுக்கிறதுக்கு தாமதப்படுத்துறாரு. அவர் இந்த கருத்து கேட்பதற்காக கூட்டம் நடத்துறேன்னாரு, அதை தள்ளி வச்சிட்டாரு. இதற்கு யார் காரணம்? பாஜக காரணமா? ஆளுநர் காரணமா? திமுகவும் அதிமுகவும் தான் காரணமா? இதற்கு முழுக்க முழுக்க காரணம் விஜய். விஜய் தரப்போட அவசர கொடுக்கைத்தனம். அனுபவம் இல்லாம, கொஞ்சம் கூட அனுபவமே இல்லாம என்ன எதிர்வினை வரும்னு சிந்திக்காம செயல்பட்ட விதம். இப்படி நீங்க நடந்தீங்கன்னா எப்படி நீங்க ஆட்சி அமைப்பீங்க? திருமாவளவனும் இடதுசாரிகளும் அவர்களுடைய முடிவை சொல்வதற்காக காத்திருந்து விட்டு அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா, அதுக்கப்புறம் அடுத்த இடத்துக்கு போங்க. ஒரே நேரத்துல நீங்க எல்லாத்துக்கிட்டையும் பேசுவீங்க, அதை வந்து எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இதைத்தான் பிரேமலதா பண்ணாங்க. ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படின்னா நீங்க காங்கிரஸோட பேசுறீங்கன்னா காங்கிரஸ் மட்டும்தான் பேசணும். அதே சமயத்துல நீங்க பாஜக கிட்டையும் பேசுவீங்களா? இந்த குழப்பங்கள், இந்த சிக்கல்கள் அனைத்துமே விஜய் தரப்பினால் ஏற்பட்டதுதான். அதை மேலும் சிக்கலாக்கும் வகையில் தான் இப்ப விஜய் தரப்பு என்ன பண்றாங்க? உச்சநீதிமன்றம் போறேன், காலங்காத்தால நிக்கிறேன். இப்ப கவர்னருடைய அதிகாரம் என்ன அப்படிங்கறத பத்தி தான் இப்ப முடிவு பண்ணணுமா? அதுக்கான நேரமா இது? கவர்னர் பெருசா நான் பெருசா அப்படின்னு ஈகோ பார்க்க வேண்டிய நேரமா இது? ஐயா, மக்கள் வந்து உங்ககிட்ட அதெல்லாம் எதிர்பார்க்கலீங்க. மக்கள் வந்து இந்த பிரச்சனையே வேண்டான்னு தான் திமுகவை தோக்கடிச்சு உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. நீங்க அதே வேலையை செய்யறீங்க. இது என்ன லாஜிக்? இது என்ன நியாயம்? ஏன் மக்களை இப்படி ஏமாத்துறீங்க? நீங்க வந்து திரும்ப அந்த நெரேட்டிவ் பாலிடிக்ஸ்குள்ளேயே போறீங்க. இப்ப உங்களுடைய நெரேட்டிவ் என்ன? பாஜக என்னை ஆட்சி அமைக்க விடாமல் தடுக்கிறது, எனக்கு வந்து நெருக்கடி கொடுக்குறாங்க, என்ன தடுக்க பாக்குறாங்க. தேர்தல் பிரச்சாரம் முழுவதும் இதைத்தான் சொன்னீங்க. எப்படியோ மக்கள் நம்பி ஓட்டு போட்டாங்க. ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா அதையே சொல்ல போறீங்க. அதைத்தான் சொல்லிட்டு இருக்காங்க உங்க ரசிகர்கள், அதான் சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து பச்சை அரசியல், இது வந்து பாஜகவுடைய சதி. இல்ல, பாஜக எங்கிருந்து வந்தது? அவங்க அங்க மேற்கு வங்காளத்துல ஆட்சியை பிடிச்சிட்டோம் சந்தோஷமா இருக்கிறாங்க. அதுவும் இல்லாம விஜயை வந்து ஆட்சி அமைக்க விடாமல் தடுத்தால் அது மக்களுடைய கோபத்தை தூண்டும், அந்த கோபம் நம்மை நோக்கி திரும்பும் அப்படிங்கிறது பாஜகவுக்கு தெரியாதா? அந்த அளவுக்கு அவங்க சின்ன குழந்தையா? ஏங்க, இந்தியா முழுவதும் ஒவ்வொரு மாநிலத்துல சொல்லி வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரியாத அரசியலா? அவங்க இப்படி எல்லாம் வேணும்னே ஏதாவது பண்ணுவாங்களா? இது விஜயுடைய நன்மைக்காக சொல்லப்பட்ட ஒரு விஷயம். ஆனா அதையே புரிஞ்சுக்காம அதை வச்சு அரசியல் பண்றதுதான் இன்னைக்கு திமுக செஞ்சது. ஆனா அதையே புரிஞ்சுக்காம அதை வச்சு விஜய் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. விஜயோடைய அரசியலுக்கு காரணம் என்ன? ஏன்னா இன்கேஸ் அவரால் பெரும்பான்மை நிரூபிக்க முடியவில்லை அப்படின்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? ஆளுநர் ஒரு நல்ல விஷயம் சொல்றாரு. எதுக்காக சொல்றாரு? ஏன் 118 எம்எல்ஏக்கள் உங்களுக்கு எண்ணிக்கை கிடைச்சிருச்சு அப்படின்னா உடனே வாங்க, நான் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறேன், முதல்வர் ஆகுங்க, சட்டமன்றத்தை கூட்டுங்க, முதல் நாள் மெஜாரிட்டியை நிரூபிச்சு ஆட்சியை நடத்த ஆரம்பிங்க, முடிஞ்சு போச்சு வேலை. அதெல்லாம் முடியாது, என்ன வந்து முதல்வராக்கு அப்படின்னு நின்று நீங்க முதல்வர் ஆனதுக்கு அப்புறமா இந்த டிவி சேனல்லாம் என்ன பண்ணுவாங்க? தினமும் பிரேக்கிங் நியூஸ். விஜய் பெரும்பான்மையை நிரூபிப்பாரா? திருமாவளவன் ஆதரவு கொடுப்பாரா? இடதுசாரிகள் ஆதரவு கொடுப்பாரா? அதிமுகவுடன் ரகசிய பேச்சுவார்த்தையா? அதிமுகவும் திமுகவும் கூட்டணியா? காங்கிரஸ் என்ன செய்ய போகிறது? பாஜக இதையெல்லாம் எப்படி பார்க்கிறது? இப்படியே ஓட்டிட்டு இருப்பாங்க. 5 வருஷமா இப்படித்தானே நடந்துட்டு இருந்தது. மறுபடியும் அதையே பார்க்கணுமா? நாங்க உங்களுக்கும் விஜய்க்கும் நெருக்கடி. 15 நாளைக்குள்ள பெரும்பான்மை நிரூபிச்சே ஆகணும். அப்போ நீங்க முதல்வர் ஆனதுக்கு அப்புறமா இவங்க கிட்ட போயிட்டு நீங்க ஆதரவு கேட்டீங்கன்னா அவங்க இன்னும் டிமாண்டை ஏத்தி வைப்பாங்க. எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்பாங்க. இப்பவே பேரம் படியில அப்படிங்கிறது தான் பேச்சா இருக்கு. அப்போ உங்களுக்கு கூடுதல் நெருக்கடி. நீங்க முதல்வர் ஆனதுக்கு அப்புறமா வந்து மக்களை கவனிக்கிறத விட்டுட்டு எப்படி பெரும்பான்மையை நிரூபிப்பது, யாரை கூப்பிடுவது, யாரை தூக்குவதுன்னு பேசிட்டு இருப்பீங்களா? அப்ப நீங்க முதல்வராக என்ன பிரயோஜனம்? ஒரு மன நிம்மதி வேண்டாமா? ஒரு சந்தோஷம் வேண்டாமா? மக்களுக்கும் வந்து ஒரு ஆர்வம் வேண்டாமா? சரி, ஓகேப்பா, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சது, விஜய் தான் தமிழகத்தின் முதல்வர், அடுத்து என்ன பண்ண போறாருன்னு தினமும் அவங்களும் ஆர்வமா பார்ப்பாங்கல்ல. அதையெல்லாம் விட்டுட்டு ஏன் வந்து சிக்கலை எடுத்துக்கிறீங்க? தேவையில்லாத பிரச்சனையை ஏன் வந்து கிளப்புறீங்க? இது முழுக்க முழுக்க விஜய் தரப்புடைய அனுபவம் இல்லாத தன்மை. அவர்கள் வேண்டுமென்றே ஒரு நெரேட்டிவ் செட் பண்றதுக்கு பாக்குறாங்க. இங்க அந்த பாஜக எதிர்ப்பு அரசியலையே விஜயும் செய்ய போகிறார் அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சு போச்சு. திமுக என்ன செய்ததோ அதைத்தான் விஜய் செய்ய போகிறார். எனக்கு இன்னைக்கு வந்து அது ரொம்ப தெளிவா தெரிஞ்சு போச்சு. ஒருவேளை மாத்தி நடந்தா என்னோட கருத்தை மாத்திக்கிறதுக்கு தயாரா இருக்கேன்.
ஆனா அதற்கான சாத்தியம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அந்த நெரேட்டிவ் பாலிடிக்ஸ் திமுக செய்தது, விஜய் அதைத்தான் செய்திருக்கிறார். தேர்தல் பிரச்சாரத்திற்கு முன்னாலும் அதைத்தான் அவர் செய்தார். என்ன முடக்க பாக்குறாங்க, எனக்கு SOP போட்டாங்க, CBI விசாரணை கூப்பிட்டாங்க, அதை பண்ணாங்க, என்னோட படத்தை முடக்கிட்டாங்க, இதேதான் பண்ணார். ஆனா இது எல்லாவற்றிலும் விஜயுடைய அந்த பொறுப்பற்ற தன்மை, விஜயுடைய அனுபவம் இல்லாத அந்த தன்மை, அதுதான் காரணமா இருந்திருக்கு. ஆனா அதையெல்லாம் என்ன பண்ணாங்க எதிர்கட்சிக்கு, அதையெல்லாம் மறைச்சு திமுகவுக்கு எதிராக எல்லாத்தையும் திருப்பிட்டாங்க, பாஜகவுக்கு எதிராக எல்லாத்தையும் திருப்பிட்டாங்க, வெற்றிகரமா திருப்பிட்டாங்க. மக்களும் அதை நம்பிட்டாங்க. இனிமேலும் அதைத்தான் பண்ண போறாரு. இது தேவையில்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இன்னைக்கு மக்களுக்கு தேவை ஒரு நல்ல ஆட்சி, குட் கவர்னன்ஸ், நல்ல நிர்வாகம். இந்த ஐடியாலஜி பாலிடிக்ஸ், பாஜக எதிர்ப்பு பாலிடிக்ஸ், பாசிச எதிர்ப்பு, பாயாச எதிர்ப்பு, திமுகவை எதிர்க்கிறது, ஐடியாலஜி பேசுறது, பெரியார் மண்ணுன்னு சொல்றது, இதெல்லாம் எதுவுமே வேண்டாம். இது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு நல்ல அரசை கொடுங்க, ஒரு நல்ல நிர்வாகத்தை கொடுங்க. மக்களுடைய தேவைகள் என்னன்னு பார்த்து அதையெல்லாம் உடனடியா நிறைவேற்றி இந்த அரசாங்கம் செயல்படுகிறது அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை முதல்ல மக்கள் மத்தியில் ஏற்படுத்தணும். இதுதான் முக்கியம். மற்றதெல்லாம் அடுத்ததுதான். அந்த நம்பிக்கை மக்கள் மனசுல வந்துருச்சுன்னா உங்களை யாராலையும் வீழ்த்த முடியாது. எந்த எதிர்க்கட்சியும் உங்க மேல குறை சொல்ல முடியாது, நானும் குறை சொல்ல முடியாது. வேற அரசாங்கம் செயல்படுகிறது, விஜய் செயல்படுகிறார், முடிஞ்சு போச்சு. அதைத்தான் மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. தயவு செய்து மக்களை ஏமாத்தாது.